விஸ்வடெக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு திருக்குறள் நிகழ்ச்சியில் நண்பர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நண்பர்களே, சேனலை பார்த்தோன்னே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இன்றைய திருக்குறள். இன்றைய குறள் என்னவென்றால், நயன் ஈன்று நன்றி பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியா சொல். குறள் இன்னொரு முறை நண்பர்களே, நயன் ஈன்று நன்மை பயக்கும் பயன் ஈன்று பண்பின் தலைப்பிரியாச் சொல். இதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒருவருக்கு நன்மைகளை தருகின்ற பண்பில் இருந்து விலகாத சொற்களை அடுத்தவர்களிடத்தில் நாம் கூறுகின்ற பொழுது அதை கூறுவோர்க்கும் நன்மைகளும் இன்பங்களும் உருவாக்கக்கூடியதாக அந்த சொல் இருக்கும். நன்மைகளையும் இன்பத்தையும் யார் ஒருவர் சொல்லுகின்றாரோ அவருக்கு உருவாக்கக்கூடியதாக அந்த சொல் இருக்கும். யாருன்னா ஒருத்தர் நல்லா இரு அப்படின்னு நம்ம வாழ்த்தினோம்னா நாமும் நல்லா இருப்போம். நாம் தனக்குத்தானே நல்லா இருப்போம். அதுதான் அந்த குறளோட அர்த்தம். என்ன விதைக்கின்றோமோ அதுதான் விளையும். நெல் விதைத்தால் நெல் பயிர் விளையும். அதுதான். எப்பொழுது அடுத்தவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் யோசிக்கின்றோமோ அப்பொழுது நாமும் நன்றாக இருப்போம். அதனுடைய நன்றி அதுதானே. அந்த சொல்லின் நன்றி என்னன்னா, அடுத்தவர்கள் இவன் நினைக்கின்றானே இவனும் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். எனவே நண்பர்களே, எப்பொழுதுமே நமக்கு நான் நிறைய டைம் இதான் சொல்லிட்டேன். யாருடைய வளர்ச்சியையோ யாருடைய அதாவது அவர்களுடைய தன்மைகளையோ நினைத்து நம்ம வருத்தமே படக்கூடாது. திரும்ப திரும்ப நான் நிறைய டைம் சொல்கிறது இதுதான். என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களால் உதவி செய்ய முடியுதோ இல்லையோ விட்டுருங்க, நார்மலாக இருங்க. பட் உபத்திரங்களை செய்ய வேண்டாம். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தான் பிள்ளை தானே தான் பழகும். எதுக்கு அந்த காலத்தில் ஒன்று வகுத்து சொன்னான். ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்க்கின்ற பொழுது தன் பிள்ளை தானே வளரும். இதுதான் இயற்கையினுடைய நியதி. அதே மாதிரி நம்ம இன்னும் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். எங்கள் கிராமத்தில் அவன் எங்கேயோ அப்படி வருவான், அவனுடைய நல்லா இருப்பான். அதை பார்த்துட்டு என்னப்பா அவனுக்கு ஏதோ வேலைக்கு போயிட்டான்பா, அந்த பையன் ரொம்ப இப்போலாம் ஒரு மாதிரியாக இருக்கிறான்பா அப்படின்னு அடுத்தவர்களை பற்றி அந்த மனசில் ஒரு ஃபீலிங், அவர்களுடைய வளர்ச்சியை பற்றி ஒரு தவறான எண்ணங்கள், இது எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. நாம் பிறக்கின்ற பொழுது மேக்சிமம் 100க்கு 90% பேர் ஏழ்மையாக தான் பிறக்கின்றோம். பாக்கியெல்லாம் பரம்பரை பணக்காரர்களாக இருப்பாங்க. அவங்க வீட்டில் அப்பா நல்லா சொத்து சேர்த்து வச்சுருப்பார், பையன் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி எல்லாமே போகும். பாக்கி இருக்கின்ற எல்லாருமே நம்மளாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏழ்மையிலிருந்து நமக்கு நாமளே முயன்று முன்னுக்கு வருவோர். நமக்கு தான் துன்பத்தினுடைய வலி என்னன்னு தெரியும், கஷ்டங்களுடைய வலி என்னன்னு தெரியும். அப்போது அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா, அவங்களுக்கு நல்ல விஷயமா போகணும், நல்ல ஒரு நிலைமைக்கு வரணும்னா நம்ம வாயிலிருந்து சொல்லக்கூடிய சொற்கள் தான் அவர்களை எப்பயுமே அந்த பாதைக்கு அழைத்துச்சு. ரெண்டாவது, அடுத்தவர்களை நன்றாக இரு அப்படின்னும் பொழுது நம்மளும் நன்றாக இருப்போம். எப்பயுமே நம்ம அதை யோசிக்க வைக்கும். என்னன்னு கேட்டால், ஓகே அடுத்தவங்களை மட்டும் சொல்கிறோமே, நாமளும் ஃபஸ்ட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்ற செயல்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லுகின்ற பொழுது ஃபஸ்ட்டு நம்மையே நாம் செதுக்கிக் கொள்வோம். அதுதான் அதனுடைய இம்பார்ட்டன்ஸ். அதனால் நண்பர்களே, எப்பொழுதுமே யாருக்குமே நம்ம நன்மைகளை செய்கின்றோம் என்றால், நன்மையான வார்த்தைகளை சொல்கின்றோம் என்றால், திரும்பவும் நமக்கு அந்த நன்மைகள் தான் வரும். நன்மைகள் வரும்பொழுது எப்பொழுதும் நம்முடைய சந்தோஷத்தை நாம் இழக்க வாய்ப்பில்லை என்று கூறி, நாளை மீண்டும் மற்றொரு திருக்குறள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.